அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் ஆட்சியில் பங்கும் தர தயார் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தேசிய செயலாளர் ராஜா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்த பின்னரே கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதலமைச்சர் வேட்பாளர் யார், துணை முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க முடியும் என்று கூறியுள்ளார். இருவரது கருத்துக்களையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கிட்டு வந்தா அவங்களுக்கு அதிகார பகிர்வு பங்கு கொடுப்பீங்க? அது கொடுப்போம், அது கொடுப்போம். அதாவது பிஜேபி துணை முதல்வர் கேட்டாங்கன்னா துணை முதல்வர் கொடுப்போம். ஆட்சியில பங்கு துணை முதல்வர் ஆட்சியில பங்கு தானே, ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு நாங்கள் முதல்ல இருந்து தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னால் கூட்டணியில் பங்கு பெற விரும்புகின்ற எல்லா கட்சிகளுடைய கருத்தையும் கேட்டு அதற்கு பின்புதான் வெளியிட முடியும். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 2014 தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த அனைத்து கட்சிகளுடைய அபிப்பிராயங்களை நாம் கேட்டு வருகிறோம். தட் இஸ் இன் தி ப்ராசஸ். அதுக்குள்ள முதல்வர் யார், துணை முதல்வர் யார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமெச்சூர். இன் பிரின்சிபிள் நாம் ஒன்றா போட்டியிடுறோங்கிறது அறிவித்த பிறகு இதில் என்டிஏல 2014 தேர்தலில் பாமக பாஜக மட்டும் இல்லை, தேமுதிக இருந்தது, மற்ற பிற கட்சிகள் இருந்தார்கள். ஆகவே அவர்களோடு விவாதித்து அதுக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இதில் உறுதியாக எந்த கருத்தும் சொல்ல முடியாது.